வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட கோஸ்டாருங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து ரிவ்யூக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், இன்னொரு கலர்லையுமே நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கலர்னா நமக்கு வந்து சில்வர் கிரேல வந்து இருக்கு. ரெண்டு கலருமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிளாக் கலர் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கேபிளோட பெரிய ஹைலைட்னா அஃப்கோர்ஸ் இதோட டியூரபிலிட்டி, அப்புறம் இதோட லென்த் தான். நமக்கு ரொம்ப பெரிய லென்த்தியான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூரபிளாகவும் இருக்குங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா டென்ஸாக வந்து ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து வெயிட்டாகவுமே வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நமக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே கைஸ், நான் வந்து ஒயிட் கலர் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த ஒயிட் கலர் கேபிளும் நான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் நமக்கு ஆக்சுவலி வந்து 3 மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைலானில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீடட் கேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டியூரபுளாக நல்லா லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கும். அப்புறம் மீதி 2 மெட்டீரியல்னால் நமக்கு வந்து டிபிஇங்கிற மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க. அநேகமாக இந்த ரீஜன் நமக்கு வந்து டிபியில் வந்து செஞ்சுருப்பாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து அலுமினியமே அஸ்பெஷல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அலுமினியம், அப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அலுமினியமில் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் டியூரபிலிட்டி வைஸ் தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் கோஸ்டார் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த கேபிள் வந்து 30 kg வரைக்கும் வந்து தாங்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவல் நல்ல டியூரபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து பஞ்சமே வந்து கிடையாது. அப்புறம் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து சம பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோட சாம்சங் கேபிளோட இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா டபுள் டைம்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது வந்து 1.2 மீட்டர் லென்த் உள்ள கேபிள்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேப்டாப் கூட இந்த சார்ஜரில் வந்து தாராளமாக போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ லென்த்தியான கேபிள் உங்களுக்கு தேவைப்படலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கேபிள் ஆர்கனைசர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேபிள் ஆர்கனைசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேபிளோட லென்த்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கேபிளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கேபிள் யூஸ் பண்ணி என்னோட S22 Ultra வந்து சார்ஜ் பண்ணி என்னோட S22 Ultra பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 65 வாட் சார்ஜிங் வரைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 65 வாட் சார்ஜிங் இருக்கனால நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கேபிள் லென்த்தியாக இருக்கனால நமக்கு லேப்டாப் ஈஸியாக சார்ஜ் பண்ணிட்டே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது. அப்புறம் ஃபைல் டிரான்ஸ்ஃபருமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து 480 Mbps வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 GB நமக்கு வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓவர் நைட் சார்ஜிங் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து 100% வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் மோடுக்கு வந்து பேரும் போல். அதனால் இது பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு வந்து பேட்டரி ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் இந்த கேபிள் வந்து நமக்கு வந்து டைப் சி டு டைப் சியில் மட்டும் கிடைக்காம நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி, அப்புறம் நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்னிங் டு டைப் சி எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 300 to 400 இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து தாராளமாக ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ லென்த்தியாக டியூரபிளான கேபிள் எங்கேயுமே வந்து கிடைக்காதனால தாராளமாக நீங்கள் இந்த கேபிளை வந்து கன்சிடர் பண்ணலாம்.